அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நேயர்களே, இன்று சுதந்திர தினம். வீர வணக்கம் செலுத்த வேண்டிய நாள். ஆனால் இளைய தலைமுறையினரை நினைத்து பார்க்கும் பொழுது ஒரு எண்ணம் மனதில் தோன்றுகிறது. இன்றைய இளைய சமுதாயத்திடம் தேசபக்தி என்பது நாளுக்கு நாள் குறைந்து வருவது போன்ற ஒரு எண்ணம். குரு பக்தி, தெய்வ பக்தி, தாய் தந்தை பக்தி போன்ற அனைத்திற்கும் மேலானது தேசபக்தி. தீபாவளி, பொங்கல் என்று பண்டிகைகளை கொண்டாடும் அளவுக்கோ, ஒரு பிறந்த நாள், திருமண நாள் என்று பல்வேறு தினங்களை கொண்டாடும் அளவுக்கோ கூட சுதந்திர தினங்களை கொண்டாடுவதில்லை, குடியரசு தினங்களை கொண்டாடுவதில்லை. ஆக இந்த தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நாட்கள் கூட வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் திரும்ப திரும்ப அந்த தினம் தொடர்பான நிகழ்ச்சிகளை, பாடல்களை, காட்சிகளை ஒலிபரப்பும் போதும் தான் மக்களுடைய நினைவுக்கு அது வருகிறது. சில நேரங்களில் இப்படியும் சொல்லுவார்கள், போராடினார்கள், வெற்றி பெற்றார்கள், விடுதலை கிடைத்தது, பிறகு எதற்கு தேச பக்தி, ஒருமைப்பாடு, நல்லிணக்கம், இவை இப்படியெல்லாம் இடைவிடாத ஒரு பேச்சு என்று சிலர் கேட்கக்கூடும். அப்படி கேட்பது அறியாமையினுடைய வெளிப்பாடு. விடுதலை போராட்டத்தினுடைய வீர வரலாற்றை ஒவ்வொரு தலைமுறையிலும் புதுப்பித்தாக வேண்டும். இல்லாது போனால் ஒற்றுமை என்பது சிதறுண்டு போகும், ஜனநாயகம் கேள்விக்குறியாகிவிடும். இன்று நாட்டினுடைய ஒற்றுமையை, ஒருமைப்பாட்டை அச்சுறுத்தும் அநேக அம்சங்கள் ஆங்காங்கே நடைபெற்று வருகின்றன. இது ஒரு குறுகிய சிந்தனையினுடைய அடையாளம். இது தேசிய ஒற்றுமையை பலப்படுத்தாது, பலவீனப்படுத்தும். முதல் விடுதலை போர் 1857 மூண்டபோது இந்திய திருநாட்டில் இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் அனைவரும் தங்களிடையே இருந்த வேற்றுமைகளை குழிதோண்டி புதைத்துவிட்டு அனைவரும் ஒன்றுபட்டு தோளோடு தோள் நின்று ஆங்கிலேயருக்கு எதிராக போராடினர். ஜாதி, மத, இன, மொழி, பிராந்திய வேறுபாடுகளை மறந்து ஒற்றுமை உணர்வோடு விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாகத்தான் 1947 நாடு விடுதலை பெற்றது. ஒன்றுபட்ட முயற்சி, ஒன்றுபட்ட போராட்டம், இவற்றினால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்ற அரிய பாடத்தை புகட்டியது விடுதலை போராட்டம். விடுதலைக்கு வித்திட்ட ஒரு வரலாற்றை புரட்டி பார்த்தால் வேலூர் சிப்பாய் கழகம். சிப்பாய் கழகம்தான் விடுதலை போராட்டத்திற்கு வித்திட்டது என்றாலும் கூட அதற்கு வழிகாட்டியாக அமைந்தது வேலூர் கழகம். சிப்பாய் கழகத்திற்கு வழிகாட்டியாக அமைந்தது வேலூர் கழகம். சிப்பாய் கழகத்திற்கு முன்பு, அந்த மியூட்டினி என்று சொல்வார்கள், அந்த மியூட்டினிக்கு முன்பு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது 1806 வேலூர் கழகம் வெடித்தது. கிறித்துவ மதத்தை தவிர வேறு எந்த மதத்தையும் அங்கீகரிக்க மறுத்தனர் வெள்ளையர்கள். இந்து மதத்தைச் சேர்ந்த படை வீரர்கள் திருநீறு, குங்குமம் வைத்துக் கொள்ளவும், இஸ்லாமிய படை வீரர்கள் தாடி வளர்க்கும் தடை விதித்தனர். இதற்கு இந்து மற்றும் முஸ்லிம் படை வீரர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் கொதிப்படைந்த வீரர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக போராட துணிந்தனர். வேலூர் கழகத்திற்கு பிறகு இந்து முஸ்லிம் படை வீரர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடைகள் நீக்கப்பட்டன. ஆனால் இந்த கழகத்திலிருந்து பாடம் படிக்காத ஆங்கிலேயர்கள் 50 ஆண்டுகளுக்கு பிறகு இதே போன்றது ஒரு அடக்குமுறையை வட இந்திய படை வீரர்கள் மீது திணித்ததால் தான் இந்த சிப்பாய் கழகம் ஏற்பட்டது. என்ன மாதிரி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தார்கள் என்று பார்த்தால், அந்த காலத்தில் துப்பாக்கி குண்டுகள் வழுக்கி கொண்டு சீறி பாய்வதற்கு வசதியாக துப்பாக்கி குண்டுகளில் கிரீஸ், அதாவது ஒரு விலங்கினுடைய கொழுப்பு தடவப்படுவது வழக்கம். ஆனால் மதவெறி பிடித்த வெள்ளையர்களோ 1857 தொடக்கத்தில் இந்துக்களுக்கு பசுவினுடைய கொழுப்பு, முஸ்லிம்களுக்கு இப்படி அந்த ஒரு கொழுப்பை கொடுத்து துப்பாக்கி குண்டுகளில் பயன்படுத்தும்படி உத்தரவிட்டனர். சில சமயம் மிருக கொழுப்புகள் அடைக்கப்பட்ட குப்பிகளை சிப்பாய்கள் தங்களது பற்களால் கடித்து திறந்து அதில் இருக்கக்கூடிய கொழுப்பை கையினால் எடுத்து தோட்டாக்களில் தடவி உபயோகிக்க வேண்டும் என்று கடும் உத்தரவிட்டனர்.
தங்களின் மத உணர்வை புண்படுத்திய வெள்ளையர்களுக்கு சரியான பாடம் புகட்ட இந்து முஸ்லிம் படை வீரர்கள் தயாராயினர். 2 ஆண்டுகளாக நடந்த முதலாவது சுதந்திர போராட்டம் தோல்வியடைந்தாலும் இந்தியர்கள் ஒன்று சேர்ந்தால் எதையும் சாதிப்பார்கள் என்ற அச்ச விதையை வெள்ளையர்கள் மனதில் விதைத்தது சிப்பாய் கழகம். இந்திய வீரர்களுடன் சண்டையிட்டு வெற்றி கொள்ள முடியாது என்பதை உணர்ந்து கொண்ட வெள்ளையர்கள் அமைதி கொடி காட்டினர். அதன்படி அதுவரை சுமார் 200 ஆண்டுகளாக இந்தியாவில் நடைபெற்று வந்த கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி முடிவுக்கு கொண்டு வந்த வெள்ளையர்கள் இந்தியாவை இங்கிலாந்து அரசின் நேரடி கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். ஆக இந்த புரட்சி என்பது தொடர்ந்து ஆகஸ்ட் புரட்சி ஏற்பட்டது. 1942 செய் அல்லது செத்துமடி என்கிறது. அதன் பிறகு காந்தியடிகளின் தலைமையில் ஒத்துழையாமை இயக்கம், அதன் பிறகு கீழ்ப்படியாமை இயக்கம் என அடுத்தடுத்த பல போராட்டங்களை நடத்தியது. ஆக ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சி நான் சொன்னது போல அந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் என்பதும் தொடர்ந்து நடைபெற்று, ஆக இப்படி பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு இறுதியாக 1947 ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி நள்ளிரவு அந்த ஆங்கிலேயருடைய நீல வர்ண கொடி இறக்கப்பட்டு சுதந்திர இந்தியாவின் தேசிய மூவர்ண கொடி வானளாவ பறக்கவிடப்பட்டது. இந்த வீர திருநாளில் விடுதலை போராட்ட வீரர்களின் தியாகத்தை போற்றி பட்டொளி வீசி பறக்கும் தேசிய கொடிக்கு நெஞ்சை நிமிர்த்தி வீர வணக்கம் செலுத்துவோம். மீண்டும் நாளை சந்திப்போம்.